السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وأشهد أن لا إله إلا الله وأشهد لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. நாம் சொல்லுகின்ற செய்திகளை வெறுமனே செவிகள் மட்டும் கேட்காமல் அதை நம் வாழ்வில் அன்றாட நடைமுறைப்படுத்தினால் நன்மை பயக்கும் அறிவையும் இதயத்தில் இறைச்சியும் நமக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த சிற்றுரை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் வெறும் வணக்க வழிபாடுகள் மட்டும் சொல்லாமல், ஆன்மீகத்தோடு நிறுத்தி கொள்ளாமல், மனித சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளும் நம் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதை தெளிவாகவும் நமக்கு மிக தெளிவாகவும் அறிவுறுத்தியது. மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் செய்ய வேண்டிய நற்காரியங்கள் என்னென்று சொல்லணும்னு பார்த்தா, முக்கியமான விஷயம் இந்த உறவை பேணுதல். இந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இந்த உறவை எப்படி பேண வேண்டும், இந்த உறவு பேன்றனால என்னென்ன நன்மை நமக்கு பயக்கும், இந்த உறவை முறித்தனால் நாளை மறுமையிலும் நரகத்திலும் நாம் எப்படி இருப்போம் என்ற நிறைய விஷயங்கள் இந்த உறவு பேணுதலில் இருக்கின்றன. வெறும் தாய் தந்தைக்கு மட்டும் குழந்தைக்கு மட்டும் உறவுகள் சொல்லாமல், இந்த உறவு எப்படி பேண வேண்டும், இந்த மார்க்கத்தில் இந்த உறவுகளை நீங்கள் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இஸ்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக ஒவ்வொரு ஹதீஸிலையும் ஒவ்வொரு குர்ஆன் வசனத்திலையும் சொல்லுகிறது. இப்போ உறவினர் என்றால் யார் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு தாயின் வழியில் வரக்கூடியவர்கள் உறவினர்கள். தன் தாய் வழியில வராங்கல்ல, அவங்கெல்லாம் நம்மளோட உறவினர்கள். உறவினர் சொன்னா ரத்த பந்தம்னு சொல்றோம்ல, அதுதான் அந்த உறவினர்கள். தன் தந்தை வழியில் வராங்கல்ல, பெரிய தாச மாமா மாமி அப்படின்னு வராங்கல்ல, ரத்த பந்தம், அவங்களும் அந்த உறவினர்கள் தான். இப்படி ரத்த பந்தத்துக்கு மிக அருகாமையில் இருக்கிறவங்க தான் நம்ம உறவினர்கள். இந்த உறவினர்களை நாம் எப்படி பேண வேண்டும்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உறவினர்களுக்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்கிறது? வேறு எந்த மார்க்கத்திலையுமே இந்த உறவினருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குமான்னு சொன்னா கண்டிப்பாக இருக்காது. இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் ஒவ்வொரு உறவினருக்கும் நீங்கள் பேண வேண்டும், என்ன மாதிரியான உறவுகள் நீங்கள் பேண வேண்டும், என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பேண வேண்டும், எப்படி எப்படி நடக்கணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு சொல்லுது. இந்த இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் சொல்லுது, வேற எந்த மார்க்கமுமே சொல்லல. நம்மளுடைய கணவனுக்கு செய்த கடமைகள் மட்டும் போதுமா? போதாது. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டும் போதுமா? போதாது. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டும் போதுமா? போதாது. அது மட்டும் சொல்லலை இஸ்லாம். உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய இஸ்லாம் நம்ம போதிக்கிறது. இதுல முக்கியமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுலு ஜன்னத காத்துபூன், உறவை முறிப்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். எவன் ஒருவன் உறவை முறிக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்குள்ளே போக மாட்டான். இப்போ எதுக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம்? நான் எதுக்கு இங்கே கும்பகோணத்துலேருந்து 2 மணிக்கு 2:30 மணிக்கு இங்கே வந்து உட்காந்து உங்களோட பயன் பண்ணுறேன்னா, சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஒரு நற்காரியத்துக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். அதுக்காக தானே நானும் இங்கேருந்து பல கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன். அப்படி சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, உங்கள் உறவை முறிப்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். சொர்க்கத்துக்கு நுழையணும் அப்படின்னா வெட்டி வாழ்றவன், உறவை வெட்டி வாழ்றான்ல, எனக்கு இந்த உறவே வேணாம் வெட்டி வாழ்றான்ல, அம்மா அத்தா விட்டுருங்க. அம்மா அத்தாவை தாண்டி சச்சாவோ சின்னம்மாவோ மாமாவோ மாமியோ இன்னும் ஒரு உறவுகள் ரத்தம் வந்திருக்காங்கல்ல, அவங்களோட உறவை நம்ம வெட்டி வாழ்றோம்ல, அவர்கள் சொர்க்கத்தில் கூட நுழைய மாட்டார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல வெறும் தொழுகையும் ஜகாத்தும் நோம்பும் ஹஜ்ஜும் இன்னும் பெரிய காரியங்கள் மட்டும் போதாதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அமல்கள் செஞ்சாதான் நாளை நம் சொர்க்கத்தில் செல்ல வேண்டும். ஒரு நல்ல காரியமா இருக்கணும், ஒரு கெட்ட காரியமா இருக்கலாம், ஒரு மௌத்தா இருக்கலாம், ஒரு ஹயாத்தா இருக்கலாம்,
நீங்கள் உறவோட பேணி வாழ வேண்டும், உறவை முறிக்காம வாழணும், உறவை எப்போதுமே நீங்கள் அனுசரித்து வாழணும். சாதாரண சின்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் வேற வயல்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லாட்டி குப்பை அந்த சைடு போட்டுருப்பாங்க அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், சின்ன சின்ன உறவுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளுடைய உறவை வெட்டி வாழும். சும்மா ஒரு இன்விடேஷனுக்கு காரில் கேப் ஆஃப் துபாய் அப்படின்னு போனால் உடனே உறவை முடிச்சிடுறாங்க. சும்மா சாதாரணமாக என் மாமன் பேரை போடலை, என் அண்ணன் பேரை போடலை, என் தம்பி பேரை போடலை அப்படின்னா 2 மாதம் 3 மாதம் பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியுமா? எதுக்குள்ள ஜன்னத்தை அப்படிங்கிறாங்க. உறவை வெட்டி வாழ்றவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் அப்படின்னா. இதுல 2 விஷயத்தை நம்ம பார்க்கலாங்க. உறவை நம்ம எப்படி பேணி காக்கணும் அப்படின்னா, உங்களுடைய உறவினர்கள் மார்க்கத்துக்கு புறனாக உங்களுக்கு ஏதாவது சொன்னார்கள்னால் நீங்கள் அந்த உறவை வெட்டி வாழலாம். மார்க்கத்துக்கு புறனா என்ன சொல்றாங்க, தர்காவுக்கு போங்கிறாங்க, வரதட்சணை வாங்குங்கிறாங்க, மௌலூது ஓதுங்கிறாங்க, இன்னும் பிற காரியங்கள்லாம் செய்யறாங்கல்ல. அப்படி செய்யும் போது உங்களுடைய உறவை நீங்கள் வெட்டலாம். மார்க்கத்துக்கு உட்பட்டு சொல்றாங்கல்ல, அந்த இதோட நீங்க உறவை பேண வேண்டும். அப்படித்தானே நபிசலாசனுடைய பெரியத்தா வளர்த்தாங்க. நபிசலாசன இருக்கும் போது அவருடைய அத்தாவோ அம்மாவோ தாத்தா மௌத்து, அவருடைய பெரியத்தா தான் அவரை எடுத்து வளர்க்குறாங்க. வளர்க்கும் போது சக்கராத்து காலத்துல இருக்கும் போது லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ்வுக்காக நான் துவா கேட்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பெரியத்தா சொல்றாங்க, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், என்னோட பழைய மார்க்கத்துல இருக்குன்னு சொல்லி இஸ்லாத்துல வராம மௌத்தா போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் இருக்கிறான், நீங்க இதாயத்து கொடுக்குற அளவுக்குலாம் இல்லைங்க, நான் தான் இதாயத்து கொடுப்பேன், அந்த இது மார்க் நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன், அவரை நான் தான் லா இலாஹான்னு சொல்ல வைப்பேன், நீங்க அவருக்காக கையேந்தாதீங்க அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு அந்த உறவுகள் எப்படி வாழணும், எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத இஸ்லாம் நமக்கு தெள்ள தெளிவா கற்றுக் கொடுக்குது. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வரலாறு என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதித்ததுலேயே முக்கியமான ஒரு வரலாறு ஆயிஷா நாயகி மேல களங்கம் பிறப்பிச்சது, அவதூறு பிறப்பிச்சது. அது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ், சுருக்கமா சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போர்க்களத்துல டிராவல் பண்ணுவாங்க. போர்க்களத்துல டிராவல் பண்ணும்போது ஆயிஷா நாயகி அவங்களும் வருவாங்க. அப்படி வரும்போது மதீனால தங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்துட்டு ஆயிஷா நாயகி அவர்கள் தன்னுடைய கடமைக்காக போறாங்க. போகும்போது ரிட்டர்ன் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகியை பார்க்காம எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த ஒட்டகம் இருக்கும்ல, அந்த ஒட்டகத்துல எப்படி இருக்கும்னு சொன்னா மேல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளதான் ஆயிஷா நாயகி உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்துட்டாங்க நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒட்டகத்தை கிளப்பிட்டு போயிட்டாங்க. ஆயிஷா நாயகி தனியா நிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி தனியா நிற்கும் போது சஃபானுங்கிற தோழர் வராரு. ஏன் அவர் சஃபானுங்கிற தோழர் வராருன்னா, போர்க்களத்துல பின்னாடி எதிரிகள் வருவாங்க, நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம், நாங்க நம்ம நாளைக்கு சேர்றோம்னா அவங்க நாளை கழிச்சு சேருவாங்க, பின்னாடி ஒரு குரூப் வருவாங்க, நாங்க முன்னாடி போறோம், நீங்க பின்னாடி பாதுகாத்து எந்தெந்த இடத்துல யார் யார் இருக்கிறா அப்படிங்கிறத பாதுகாத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை பின்னாடி வருவாங்க. அப்படி வரும்போது அந்த சஃபானுங்கிற நபி தோழர் வராரு. வரும்போது ஆயிஷா நாயகி நிற்கிறாங்க. ஆயிஷா நாயகி நிற்கும் போது என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அது பெரிய ஒரு ஹதீஸ், அவதூறு பரப்பிட்டாங்க. நான் ஆயிஷா நாயகி விட்டுட்டு போயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ அவதூறு பரப்பிட்டாங்க. அப்போ அவதூறு பரப்பினோடனே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான் 24:11, அவதூறு கூறுவேன் உங்களில் ஒருவர் அப்பகுதியினரே, இதற்கு 4 சாட்சிகள் அவர்கள் கொண்டு வந்திருக்க கூடாதா? அப்பதான் அந்த வசனம் இறங்குது. எப்ப அந்த வசனம் இறங்குது, அந்த அவதூறு பரப்பின உடனே தான் இந்த 4 சாட்சிகளுடைய வசனம் இறங்குது. அதுக்கு முன்னாடி அந்த வகி இறங்கல, இந்த இடத்துலதான் அந்த வசனம் இறங்குது. இதற்கு 4 சாட்சிகள் அவர்கள் கொண்டு வந்திருக்க கூடாதா? சாட்சிகள் அவர் கொண்டு வரவில்லை என்றால் அல்லாஹ்விடம் அவர்கள் பொய்யர்களே அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்குறான். 24:13 வசனத்தை இறக்குறான். இதுல முக்கியமா ஒண்ணு என்னன்னு பார்க்கணும்னு சொன்னா, இந்த அவதூறு பரப்புறதுல முக்கியமான பங்கு வச்சவர் மிஸ்தக்ங்கிற ஒரு நபித்தோழர். இந்த அவதூறு பரப்பினார்ல, இந்த அவதூறு ஆயிஷா நாயகி அவதூறு பரப்பினார்ல, அந்த அவதூறு பரப்பினவர்களே முக்கியமான பங்கு வச்சவர் மிஸ்தக்ங்கிற ஒரு நபித்தோழர். இவர் யாருன்னு கேட்டா அபூபக்கர் அவருடைய உற்ற உறவினர், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மிஸ்தகுக்கு A to Z எல்லா பராமரிப்பையும் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தான் பண்றாங்க. செலவுகள் அனைத்துமே இந்த மிஸ்தக் தான் பண்றாங்க. இவர் எந்த ஒரு வேலையும் இல்லை, இவருடைய அன்றாட வாழ்வாதாரமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், இன்னும் பிற காரியமா இருக்கட்டும்,
அபூபக்கர் தான் இந்த மிஸ்தகுங்கிற நபித்தோடு பண்றாரு. க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அந்த அளவுக்கு ரத்த பந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அப்ப இந்த கேள்வி கேட்ட உடனே அபூபக்கர் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் மீது சத்தியமாக என் மகள் ஆயிஷாவை பற்றி அவதூறுக்குரிய பெண் இந்த மிஸ்தகுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். எல்லா உதவியும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவதூறு பரப்பிட்டாங்க ஆயிஷா நாயகி மேல. அப்ப சொல்றாங்க சத்தியம் பண்ணி, அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த மிஸ்தகுக்கு நான் ஒருபோதும் உதவி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அப்பயுமே அல்லாஹ் அல்லூர்ல வசனத்தை உடனே இறக்கான், வகி இறக்கான். உறவினருக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்யோருக்கும் உதவ மாட்டோம் என்று செல்வம் வசதி உடையோர் சத்தியம் செய்ய வேண்டாம். உறவினராக இருக்கட்டும், ஹிஜ்ரத் செய்யறவராக இருக்கட்டும், செல்வம் வசதி உடையவர் சத்தியம் செய்ய வேண்டாம். அல்லாஹ்வை மன்னித்து அலட்சியம் செய்யட்டும். இப்பேற்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? தன்னுடைய பொண்ணு மேல கலங்கம் கற்பிச்சிருக்காரு, அவதூறு பரப்பி இருக்கிறாரு. இப்ப என்ன, நம்மளாம் சாதாரணமா ஒரு இன்விடேஷனுக்கு போடல, குப்பையை கட்டுறோம், சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லிட்டு 3 மாசம் 4 மாசம் பேசாம இருக்கிறோம் நம்மளோட உறவினர்கிட்ட. ஆனா தன்னுடைய மக மேல அவதூறு பரப்பி இருக்கிற முக்கியமான காரணம் இதாக தானே இருக்கணும், வேற காரணம் எதாவது இருக்குமா என்ன? தன்னுடைய மக மேல அவதூறு பரப்பி இருக்கிறாங்க. அப்பா அப்பா அல்லாஹ் வசனத்தை இறக்குறா, வசதியோர் சத்தியம் செய்ய வேண்டாம், அல்லாஹ் மன்னித்து அலட்சியம் செய்யட்டும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் மன்னிப்பை நிகழ்வுற்றவன், அன்புடையவன். அப்புறம் திரும்பி அபூபக்கர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக மிஸ்தகுக்கு நான் திரும்பி உதவி செய்கிறேன். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய இது. அல்லாஹ் சொன்ன உடனேயே, சொன்ன மாத்திரத்திலேயே அப்படியே வாபஸ் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நான் மிஸ்தகுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. திரும்ப அல்லாஹ் வசனத்தை இறக்கின உடனேயே நான் மிஸ்தகுக்கு திரும்ப நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இது 50 நாட்கள் கிட்டத்தட்ட 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்க. ஐஷா நாயகியும் நபிகள் நாயகம் 50 நாள் ஒரே குழப்பமா இருந்துச்சு. இந்த வசனம் 4 சாட்சிகள் வந்திருக்க கூடாதா, நீங்கள் கேட்டிருக்க கூடாதா அப்படின்னு அந்த 4 சாட்சிகள் வசனம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குழப்பங்கள்லாம் நீண்டு 2 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க. அப்படி உறவுகளை பேணுதல எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் ஏமாத்துறோம், சாதாரணமா உறவை நம்ம எழுதுகிறோம். அவ்வளவு பெரிய அவதூறுக்கே அல்லாஹ் வகி அனுப்பி இதை உடனே மாத்திக்கிட்டாங்க. அபூபக்கர் உடனே மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹதீஸ்ல, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டோரே உங்கள் இரத்த பந்தத்தை உறவை பேணி வாழட்டும். நம்ம யாரங்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வை நம்புறோம், மறுமை நம்புறோம், அதான் இஸ்லாமு. நம்ம இஸ்லாம்னா என்ன? அல்லாஹ்வை நம்பணும், மறுமை நம்பணும், வானவர் நம்பணும், வேதங்கள் நம்பணும், மறுமை நாளை நம்பணும். இதுதான் நம்மளோட இஸ்லாமு. அதே ஹதீஸ்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு இரத்த பந்தம் உறவினை பேணி வாழட்டும். இஸ்லாமோட ஃபண்டமெண்டல்ல கை வச்சிட்டாங்க. நீ மறுமை நாளை நம்புனீன்னா, அல்லாஹ்வை நம்புனீன்னா உன்னோட உறவை நீ பேணி வாழணும். எந்த அளவுக்கு அந்த அந்த உறவை எந்த அளவுக்கு போய் மேட்ச் பண்றாங்க. மறுமை நாளை அல்லாஹ் நம்பினா நீ உறவை பேணணும்ப்பா, அதுதான் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த உறவுல ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இன்னொன்று சொல்றாங்க, உறவை இணக்கமாக வாழ்ந்தவன் இந்த உலகிற்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உறவை இணக்கமா வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல உனக்கு நன்மை கிடைக்கும். ஒரு போனஸ் கிஃப்ட் கொடுக்குறான்ல. என்ன ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொன்னா, ஒருவர் செல்வ வனம் நமக்கு வழங்கப்பட வேண்டும், உங்களுக்கு செல்வ வனம் வழங்கப்படணும், பொருளாதாரம் உங்களுக்கு வேணுங்க, நம்ம பொருளாதாரம் வேணும்னு துவா கேட்கிறோம், பொருளாதாரம் வேணும், வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும்னு துவா கேட்கிறோம். 2 விஷயம், பொருளாதாரம் ஒண்ணு, வாழ்வாதாரம் அதிகரிக்கப்பட வேண்டும். அப்படின்னா சொல்றாங்க, தம் உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும். திரும்பவும் சொல்றாங்க, உனக்கு பொருளாதாரம் வேணும்னாலும் வாழ்வாதாரம் வேணும்னாலும் உன்னுடைய உறவுகளோடு நீ சேர்ந்து வாழு, உறவினரும் முறிச்சிடாத அப்படின்னு ஹதீஸ் சொல்றோம். செல்வம்னா என்ன? பணம் காசு போகுதுதானே. வாழ்வாதாரம்னா நம்மளுடைய நீண்ட ஆயுள். இந்த 2 வேணும்னா உங்களோட உறவோடு சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் இந்த உறவுகளை பேணி வாழ வேண்டும். அடுத்த ஹதீஸ்ல ஒன்னொன்னு சொல்றாங்க, ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், பிணக்கம் கொள்ளுங்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு 3 நாட்கள் பேசுகிறேன் தரங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு சகோதரர் 3 நாட்களுக்கு பேசாமல் இருந்தால் அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டது.
72 hours தான். ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமும் பேசாம இருக்கிறதுக்கு வெறும் 72 மணி நேரம் தான் கெடு. நம்ம மலக்குமார்கள் இல்லைல்ல, நம்ம ரோபோட் இல்லைல்ல, நம்மளும் பலவீனமாக தான் படைச்சிருக்கிறோம், நமக்கும் சண்டை சர்ச்சைலாம் வரதானே செய்யும். அப்படி அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பேசாமல் இருந்தால் 3 நாட்கள் மேல் இருக்க வேண்டாம், அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது அப்படின்னா. 3 நாட்களுக்கு மௌத்துக்கு சொல்றான் அல்லாஹ். இப்போ நம்ம மௌத்தாயிட்டோம்னாங்க, நம்ம யாரும் நம்ம வீட்டில் அத்தாவோ அம்மாவோ இன்னும் பிற நம்மளுடைய உறவினர் யாராவது மௌத்தாயிட்டா 3 நாள் தான், 72 hours தான். நல்லா அழுவலாம், அதுக்காக ஒப்பாரி வைக்கக்கூடாது, அது இஸ்லாத்தில் தடை. அழுவுறது பெண்கள்லாம் ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி அழுவக்கூடாது. அழுவலாம், முதல் நாள் அழுவலாம், 2வது நாள் அழுவலாம், 3வது நாள் அழுவலாம், 4வது நாள் என்ன பண்ணிடணும், உங்களுடைய வேலைகளை செல்ல வேண்டும். உன் வேலைக்கு போயிடணும், சகஜமாக ஆயிடணும். அது நீ உன் அப்பா மௌத்தானாலும் சரி, உன் அம்மா மௌத்தானாலும் சரி, உன் மனைவி மௌத்தானாலும் சரி, உன்னுடைய பிள்ளைகள் மௌத்தானாலும் சரி, 3 நாட்களுக்கு மேல உங்களுடைய துக்கங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரிதான் 3 நாட்களுக்கு மேல உங்க உறவினர்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஹராம். ஹராம செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம ஒரு பன்றி சாப்பிட்றோம், அது நமக்கு ஹராமு, அது ஒரு நாளோட போயிருது. இது நீ பேசாம இருந்தா கவுண்டர் எண்ணிக்கிட்டே இருக்குமே, 3 நாளைக்கு போனா 4 நாள் ஆயிருமே, 4 நாள் மேல 5 நாள் ஆயிருமே, 1 வாரம் ஆயிருமே. அப்படி ஒன்றும் மாசக்கணக்கில் நீ ஹராம சமாளிச்சுட்டு இருக்கிறிய. அப்புறம் எதுக்கு தொழுவுற, எதுக்கு சக்காத்து கொடுக்குற, எதுக்கு பின்னம் வர காரியங்கள் நல்ல அமல்கள் செய்றீங்க, எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க? இப்போ பேசாம இருந்தா ஹராம தானே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஹலால ஃபாலோ பண்ணல. ஒரு திருட்டு தொழில் பண்றோம், இல்லை ஒரு விபச்சாரம் பண்றோம், அன்னையோட போயிடுச்சு இல்ல. நீங்க பேசாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது. ஹலால் எப்ப மாறும்? 3வது நாள் அப்புறம் 4வது நாள் போய் பேசுனீங்கன்னா ஹலாலா மாறி. இதையும் திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி போய் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் பேசினா எனக்கு என்னோட ஒருத்தவர் சண்டை அப்படிங்கும் போது நான் 3 நாள் பேசல, 4வது நாள் பேசும்போது என்ன, உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா? யாரு ஃபர்ஸ்ட் போய் சலாம் சொல்றோம் அவங்க சிறந்தவர். நான் ஒருத்தரோட சண்டை போட்டிருக்கிறேன், அவரோட 3 நாள் நான் பேசாம இருக்கிறேன், 4வது நாள் நானே போய் சலாம் சொல்றேன்ல, ஹாய் ஹவ் ஆர் யூ சொன்னாதான் பேச மாட்டாங்க. ஆனா சலாம் சொன்னா சலாத்துக்கு ரிப்ளை பண்ணணும்ல, சலாத்து சொன்னா சலாத்துக்கு ரிப்ளை பண்ணணும்ல, அதுல நன்மை இருக்குல்ல நமக்கு. நம்ம தானே சலாம் சொல்லக்கூடாது, சலாம் சொன்னா திரும்பி ரிப்ளை பண்ணணும். நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா நீ வழக்கம் தான் திரும்ப ரிப்ளை பண்ணணும். அப்ப யார் அதில் சிறந்தவர்னா, உங்களில் யார் சிறந்தவர்? நீங்க போய் முன்னாடி சலாம போய் முந்தி கொள்ளுங்கள், நீங்க போய் சலாம் சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சலாம் சொல்லி நாம் 3 நாட்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. 3 நாட்கள் பேசாமல் இருந்தால் அது ஹராமாக்கப்பட்டது. இன்னொரு விஷயம், ஜக்காத்தை பொறுத்தவரையும் நம்மளுடைய இன்னும் பெரிய வெளியே கொடுக்கக்கூடிய மக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய உறவினர்கிட்டே நீங்க ஜக்காத்து கொடுங்க. ஜக்காத்து நம்ம கொடுக்குறோம்லங்க, வருஷம் ஜக்காத்து கொடுக்குறோம்ல நோம்பு, நீங்க ஜக்காத்து கொடுக்கறதா இருந்தா உங்களுடைய உறவினர்கிட்ட ஆரம்பிங்க, உங்களுடைய பிளட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஆரம்பிங்க. வெளியே போய் தேடிக்கிட்டு இருக்கிற, அங்கங்க போய் தேடிக்கிட்டு இருக்கிற. உன் பக்கத்துல ஒருத்தன் இருப்பான், உன் சொந்தக்காரன் ஒருத்தன் இருப்பான், அவன் கஷ்டப்படுவான், அவனுக்கு ஒரு 10,000 கொடுத்து அவனோட வாழ்வாதாரத்தை முன்னேறுது, அவனுக்கு ஒரு 50,000 கொடுத்து வாழ்வாதாரத்தை முன்னேற்று. வெளியே கொடுத்தா போஸ்ட் ஓட்டணும், இன்னும் ஒரு காரியங்கள் நமக்கு நல்லது, அப்படி ஜக்காத்து கொடுத்தாரு இப்படி ஜக்காத்து கொடுத்தாரு அப்படின்னு பாராட்டணும் சீராட்டணுங்கிறதுக்காக நம்ம ஜக்காத்து கொடுக்குறோமா? அல்லாஹ்வுக்காக தான் நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம். அப்போ உங்களுடைய உறவினர் தான் நீங்கள் ஜக்காத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இதுல பயன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சகாபி பெண்கள்லாம் வருவாங்க. சகாபி பெண்கள் நரகத்தில் உங்களை அதிகமாக பார்த்தீங்க, உங்களுடைய தர்மத்தை வாரி வழங்குன்னு சொல்லும் போது சகாபி பெண்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய இருக்கிற கையில ஒரு நத்தை போட்டுருவாங்க. அப்படி ஒரு சகாபி பெண் வந்து ஜைனப் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க, போடாம என்ன பண்ணிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கே நேரம் வந்துட்டாங்க. வந்த உடனே பிலால் ரலியல்லாஹு இருக்காங்க, பிலால் ரலியல்லாஹு ஜைனப் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னா. யார் எந்த ஜைனப்பு? ஏன்னா ஜைனப்பு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவியில ஜைனப்புங்கிற ஒரு பேரு. இந்த ஜைனப் வந்திருக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னா, சரி சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, என் கணவர் எனது பாரம்பரிய உள்ள அனாதைகளுக்கு செலவு செய்தால் தர்மமாகுமா? இவர் ஜைனப்புடைய கணவர் வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்டவர், இவங்க ஜைனப்பு கொஞ்சம் வசதி படைச்சவங்க. இந்த ஜைனப்பு ரலியல்லாஹு அவருடைய கணவர் வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்டவர், பின்தங்கி உள்ளவர்.
இவங்க சகாபி பெண்மணி கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க. அப்ப வந்து தன்னுடைய காதுல கையில உள்ளதை போடாம நேரா நபிசல்லாஹு வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்து டவுட் கேட்கிறாங்க. என்ன டவுட் கேட்கிறாங்க? பராமரிப்புள்ள அனாதைகளுக்கும் செலவு செய்து தர்மமாகுமா? என்னுடைய கணவருக்கும் பராமரிப்புள்ள அனாதைகளுக்கும் செலவு செய்து தர்மமாகுமா? அதுக்கு நபிசல்லா சொல்றாங்க, உனக்கு 2 கூலி. என்ன கூலி? உறவினர்களே அரவணைப்பு. ஹஸ்பண்ட் இவங்க தான் அரவணைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தானே அந்த காசை கொடுக்குறாங்க. போய் ஹஸ்பண்ட் தான் ஒன்றும் இல்லாம இருக்காரு, கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாரு, பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறாரு. அதனால உனக்கு 2 கூலி. உறவினர்களை அரவணைப்பது ஒரு கூலி, மற்றொரு தர்மம் செய்த கூலி அப்படிங்கிறாங்க. அப்போ 2 விஷயமும் நம்ம கூலி கிடைச்சிருச்சு. உறவினர் அரவணைப்புறதுக்கு ஒரு கூலி நம்ம கிடைச்சி போயிருச்சு, மற்றொரு தர்மமும் செஞ்சுட்டாங்க. புகாரில 1466 ஹதீஸ்ல வரும். இப்படி காலம் நமக்கு இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. மௌத்து ஹயாத்து எப்போ வரும் என்று நமக்கு தெரியாது. நாளைக்கு வரலாம், இன்றைக்கு வரலாம். நமக்கு ஏதாவது கேரண்டி இருக்குதா மௌத்து வர்றதுக்கு? நாளைக்கு தான் ஏதோ வரும்னு சொல்லிட்டு ஏதாவது வகி நமக்கு வந்திருக்குதா? இது வாரண்டி கார்டு எதுவும் போட்டு கொடுத்துருக்குறானால அப்படிலாம் இருக்கு. இந்த போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது மௌத்து வந்துடும். இந்த அப்பதாப்பா குளிச்சுட்டு இருந்தாரு அப்படிங்கும்போது மௌத்து வந்துடும். இந்த ஃபஜர் தொழுதுட்டு இப்பதான் நடந்து போனாரு, அதுக்குள்ள மூத்தாயிருச்சு அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம போன வருடம் உள்ளவர்கள் இந்த வருஷம் நம்மகிட்ட இருக்கிறாங்களா? இந்த வருஷம் உள்ளவர்கள் நாளை இருக்கிறாங்களா? அடுத்த வருஷம் நம்மளுடைய இந்த 21 இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். இந்த உறவு பேணுதல ஏராளமான ஹதீசுகள் இருக்குது. ஏராளமான ஹதீசுகளும் ஏராளமான குர்ஆன் வசனம் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த உறவை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி பேண வேண்டும். அண்டை வீட்டார்கள் சொல்றாங்க உறவு பேணுதல்ல இந்த உறவு மட்டும் ரிலேஷன்ஸ் சொல்லல, அண்டை வீட்டாருடைய கடமைகளும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜிப்ரீல் வந்து அண்டை வீட்டாரை பாதுகாக்குங்க, அண்டை வீட்டாரை பாதுகாங்க, அண்டை வீட்டாரை சொல்லிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நபிசல்லாஹு அண்டை வீட்டாருக்கு தன்னோட சொத்தை எழுதி கொடுத்துருவோம் போல அப்படிங்கிற மாதிரி ஜிப்ரீல் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அண்டை வீட்டாரோட பழகுங்க, அண்டை வீட்டோட பாதுகாக்குங்க, அண்டை வீட்டாரோட இருங்க, அண்டை வீட்டாரோட இணக்கமா இருங்கன்னு திரும்ப 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 ரிப்பீட்டா சொல்றாங்க. நான் சொத்தை அண்டை வீட்டாருக்கு எழுதி வச்சிருவோங்க போலயே, அந்த அளவுக்கு அண்டை வீட்டாரோட சொல்றாங்க. உறவினர்களும் அண்டை வீட்டார்களும் ஒவ்வொரு கட்டத்துக்கு தான் சேம் ஆவாங்க. அவனோட பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா உறவினோட தான் இருப்பாங்க, பிளட் ரிலேஷன்ஷிப்போட தான் இருப்பாங்க. பின் வீட்டு பக்கம் பிளட் ரிலேஷன்ஷிப்போட தான் இருப்பாங்க, முன் வீட்டு பக்கம் பிளட் ரிலேஷன்ஷிப் தான் இருப்பாங்க. இப்போ நாம் எந்த அளவுக்கு நாளைக்கு ஒரு சத்தம் ஏற்படும், அந்த நாளில் நம் மனைவிமார்கள் நம்மளோடு இருக்க மாட்டார்கள், நம் பிள்ளைகள் நம்மளோடு இருக்க மாட்டார்கள், நான் பெற்றெடுத்த தாய் நம்மளோட இருக்க மாட்டாங்க, தந்தை நம்மளோட இருக்க மாட்டாங்க. அந்த நாளில் எல்லாருமே வெகுண்டு அந்த தீர்ப்புனால ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன சேமித்து வச்சிருக்கிறோம்? இந்த உறவினரை பேணுதல்ல நாம என்ன சேமிச்சு வச்சிருக்கிறோம்? சாதாரண ஒரு அற்பமான விஷயத்துக்காக 2 மாசம் பேசாம, 1 வருஷம் பேசாம, 3 நாள் பேசாம, 1 வாரம் பேசாம, சின்ன சின்ன அற்பமான காரியத்துக்காக நாம் இந்த உறவை முறிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த உறவை முறித்தோம்னு சொன்னா சொர்க்கத்தில் நுழைய மாட்டேன்னு நல்லா சொல்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுத்துருக்குங்கிறது நீங்க பார்க்கணும். சும்மா நம்ம ஜஸ்ட் உறவுன்னு கடந்து போயிட முடியாது. சொர்க்கத்துக்காக தான் அனைத்து மக்களும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அனைவரும் சொர்க்கத்தில் எழுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இங்க கூடியிருக்கிறோம். 3 மணியாவது நீங்க கூடியிருக்கிறோம்னா சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அப்போ உங்களோட உறவினரை நீங்கள் எப்படி பேண வேண்டும், உங்க உறவினரை எப்படி பாதுகாக்க வேண்டும், உங்க உறவினருடன் நீங்கள் எப்படி கையாள வேண்டும். அப்படி உறவினரோடு நாம் இருப்பவர்களை, குறிப்பாக இரத்த பந்தங்கள், அவர்களுடைய குற்றங்களை, குறைகளை, பிழைகளை மறைத்து மன்னித்து பெற்று இறைவனுக்கு நெருக்கமாக இருப்போம் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகியது நான் அஸ்ஸலாமு அலைக்கும்.